எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய தலையெழுத்த மாத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். டைம் கிடைச்சா கேட்குறீங்களா? ஒரு 2 நிமிஷம் உங்களால ஒதுக்க முடிஞ்சதுன்னா, உங்க தலையெழுத்தும் இந்த வீடியோ மூலியமா மாறலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வராகி சர்மா, ஸ்ரீ பஞ்சரத்ன வராகி கோவில் அச்சரப்பாக்கம். இந்த வீடியோ உச்சிஷ்ட கணபதி பாகம் 16 நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனோட தலையெழுத்த மாத்தக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய யானை குரு பகவானா அங்க இருக்காரு. அவர் உயிரோட இருக்காரு என்ன பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? உச்சிஷ்ட கணபதிய பொறுத்தவரைக்கும் குரு பகவானா திருச்செந்தூர் கோவில்ல அங்க இருக்காரு. சரிங்களா? நீங்க மொத நாள் போயிட்டு, நீங்க கடல்ல போய் குளிச்சுட்டு, அந்த ஈரத்துணியோட குரு பகவான ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அதாவது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய யானைய நீங்க பார்த்து, உச்சிஷ்ட கணபதியோட மந்திரத்த நீங்க சொல்லணும். நீங்க குரு மூலியமா வாங்கியிருப்பீங்களா? அந்த வாங்குன தீட்சை வாங்குன மந்திரத்த சொல்லிக்கிட்டே ஒரு 27 முறை அந்த உச்சிஷ்ட கணபதிய, அதாவது அங்க இருக்கக்கூடிய குரு பகவான 27 பிரதட்சணம் பண்ணிட்டு, 27 தோப்புக்கரணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய மூலவர்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிவசுப்பிரமணியரை போய் நீங்க பார்த்தோன்னா, உங்களுடைய தலையெழுத்து மாறும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ, அது எல்லாத்தையும் அந்த குரு பகவான் குடுப்பாரு. அந்த உச்சிஷ்ட கணபதி அங்க தான் இருக்காரு. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா, நீங்க தாராளமா நீங்க போய் செஞ்சு பாருங்க. ஏன்னா நான் அடிக்கடி போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தலையெழுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறுது. ஒரு மனுஷன் கீழ தான் விழப்போறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவன் தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஒரு வழி சொல்வானோ, என்னெல்லாம் அவன் பண்ணுவானோ, அந்த ட்ரிக்க தான் நான் ஆக்சுவலி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேபி நீங்களும் இந்த பரிகாரத்த பண்ணிட்டு பெரிய ஆபத்துலேருந்து கூட நீங்க தப்பலாம். நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. நன்றிங்க. எல்லாருக்கும்